என்னங்கடி திமிராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கே போன மாரியாத்தா என் வீட்ல வந்து ஏறாத்தானே? அவன் புள்ளனா போய் சேர்ந்துட்டால, மறுபடியும் என்னடி இங்க வந்து ஆடுறீங்க? ஏண்டி என் புள்ள வாழ வேண்டிய இதுல உன் புள்ளைய வாழ வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லா இருக்குமா அடுக்குமா? உன் புள்ளை யார் இங்க வாழ வேணாம்னு சொல்லியா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க? வாழக்கூடாதுன்னு யாராவது கையை பிடிச்சி இழுத்தாங்களா? கம்முனு வீட்ல இருந்து பொங்கி தின்னுட்டு இருக்க முடியாம கொழுப்பெடுத்து போய் அங்க வந்ததுக்கு யாரடி என்னடி பண்ணுவா? வாடி போடின்னு வச்சுக்க ஆஞ்சு போடுவேன். மரியாதை கொடுத்தா மரியாதை வரும், மரியாதைக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்தா அது கேட்டாப்ல வரும். பாருங்க, எங்க அம்மா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான். அம்மா, இன்ன வரைக்கும் நீங்க 2 பேரும் தான் வந்து இங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னோமா? ஐயோ, நீ அப்படியே ரொம்ப தான் நல்லவ, அப்படியே ரொம்ப நடிக்காதடி இழுப்பி. இங்க பாரு, இழுப்பி கிளிப்பின்னு வச்ச அப்பி போடுவேன் பாத்துக்க. என் பிள்ளைய நான் உன்ன மாதிரி என்ன பஜாரி நினைச்சுக்கிட்டியா? வாழு 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 வாழுன்னு கத்துறதுக்கு. என் வீட்டுல 2 பிள்ளைங்களையும் தங்க கட்டி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்டி. வாயை திறக்காம நீ இந்த ரோட்ல வந்து சந்தி சிரிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆத்தாவோட குணம் தானே பிள்ளைக்கு வரும். அதான் உங்க ஆத்தா குணத்தை அப்படியே உரைச்சு வச்சுக்கிட்டு வந்திருக்க. ஓ, அப்ப என்ன பஜாரின்றியா? பஜாரின்றியாடி? சொல்லுடி, பஜாரின்றியா? நான் இதை தனியா வேற சொல்லணுமா? ஏன் வந்து நிக்கிறியே? உனக்கு தினமும் கண்ணாடி எல்லாம் பாக்குறியே, ஏன் உனக்கே தெரியாதா? இங்க பாருடி, என் உள்ள வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இவ்வளவு வாழ வச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு நீ அனுபவிக்க போற பாரு. ஆமா, உன் புள்ள வாழ்க்கையே நான் அழிக்கிறேன். ஏடி, என் மாப்பிள்ளை கிட்ட அத இதன்னு சொல்லி கொடுத்து என் தங்க மருமவன் கிட்ட அத இதன்னு பேசி மனசை மாத்தி உன் பிள்ளைக்கு மொத்த காசையும் வாங்கி கொடுத்துருக்கியடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? என் பிள்ளை இதுக்கு தான் வீட்டை விட்டு துரத்துனீங்களா? சும்மா சும்மா உன் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி, ஆஞ்சு விடுவேன்னு சொல்லிட்டேன். அவளை கொழுப்படுத்து போறான்ற இப்ப என்னமா துரத்தி விட்டாங்களா? துரத்தி இதுக்கப்புறம் உன் பிள்ளை இங்க வந்து வாழ்ந்துருவாளா? சொல்லுடி, இதுக்கப்புறம் நான் வாழ விட்டுருவனே. என்னது, என் பிள்ளைய வாழ விட மாட்டியா? ஏ சிரிக்கி மவளே, உன்னைய அடிக்கிற அடியில நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு பாருடி. யாரடி கைய ஓங்கிட்டு வர? ஏமா கம்மனி இருமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? 4 பேர் பார்க்க சிரிக்க அடிச்சுக்கிட்டு இருக்க. தம்பிக்கு தானே அசிங்கம், முதல்ல கம்மனி இருமா. என்ன விடுடி, என்ன விடு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு ஓவரா சிரிப்பிக்கிட்டு திரியறாளுங்க 2 பேரும். ஏடி, உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பான்? கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இல்ல? உன் வீட்ல இருந்து என்னத்தடி செஞ்சுட்டாங்க இங்க? என் பையன் உன்னை வீட்ல உட்கார வச்சுக்கிட்டு சோறு பொங்குறது என்ன, வேலை வெட்டி பாக்குறது என்ன, உனக்கு புழுத்த வேலை மொத்தமே என் பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி உன்னை தங்கனங்களா தாங்கிட்டு இருக்கும் போது இவனை என்னன்னு கேக்குற நீ? எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் புள்ள வீட்ல நான் இருந்தாலும் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு வந்து சொல்லுவாங்கடி. இவ்வளவு நல்லா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கொழுப்பெடுத்து நீ வீட்டை விட்டு போனதுக்கு யார் என்னடி பண்ணுவா? யார் என்ன பண்ணுவா? என் பையன் என்ன சும்மாவா கொடுத்துருக்கேன்? என் மருமக புள்ள நான் மாசம் மாசம் இவ்வளவு தந்துடுறேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் காசை கொடுத்துருக்கான். அப்படி ஒண்ணும் என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் ஏமாத்திட்டு போறவங்க கிடையாதுடி. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அத்தை இருங்க அத்தை, எதுக்கு நீங்க அண்ணி வீட்ல போய் இருக்கீங்க? புள்ள வீட்ல போய் இருந்தீங்கன்னா 4 பேர் பார்க்காம சிரிக்கி அடிப்பாங்க. நீங்க பையன் வீட்ல வந்து இருங்க, நான் சோற பொங்கி போடுறேன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது உன் வாயிலிருந்து வந்திருக்கு? இவங்க வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பொட்டம் 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 பொட்டன்னு ஏதோ என்ன காய்ச்சல போட்ட கடுக்கு மாதிரி வெடிச்சுக்கிட்டு திரியிறேன் என் பையன்கிட்ட. எனக்கு என்ன தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இல்லாத நேரத்துல உன் ஆத்தா வாரா, உங்க அண்ணன் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க, ஆக்கி கொட்டுறாங்க. ஆனா என் புள்ள மாப்பிள்ளைய என்ன அவ்வளவா திங்கிறாங்க? ஒரு சோறு போறதுக்கு உனக்கு அம்பிட்டு கணக்கு. உன் அண்ணன் உனக்கு கொடுக்கலாம், என் அண்ணன் எனக்கு அதை பண்ணிடுவான், என் அண்ணன் இதை பண்ணிடுவான் அப்படின்னு பெருமை பீத்துறல. அந்த மாதிரிதான் என் பையனும் என் புள்ளைக்கு செய்வான். சரியா? உன் வீட்டுல மாதிரி உன்னை உங்க அண்ணன் வளர்த்த மாதிரி தின்னுபிட்டு நான் வந்து கொளுத்து போய் வரல. சின்ன வயசுலயே என் தம்பி படிக்கணும், எனக்கு படிப்புலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இவ வேலைக்கு போனவடி. பள்ளிக்கூடம் முடிச்ச உடனேயுமே வேலைக்கு போய் அவன் தம்பியை படிக்க வச்சான். அதனாலதான் அவன் தம்பி இன்னைக்கு அவளுக்காக செய்யறான். நீ என்னத்த போய் பேச கிழிச்சிட்ட? சுயநலவாதி. மா கம்முன்னு உள்ள வாமா, எல்லாம் பாக்குறாங்கம்மா. தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணனா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையா? கம்மனி இருடி முதல்ல.
பேசுறதெல்லாம் நான் பேசிக்கிறேன். இத்தனை நாள், ஒரு நாளா 2 நாளா, 1 மாசம் ஆகி போச்சு. ஒரு பொழுதாவது உன் புள்ள எப்படி இருக்கா என்ன ஏதான்னு ஏதாவது கேட்டியாடி? நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு ஒன்னியே அந்த புள்ள நிலைமை என்ன ஆகுறது சொல்லு பாப்பா. நாங்கள் இல்லைன்னா அந்த புள்ள நிலைமை என்ன? ஒரு நாளாவது அந்த புள்ள என்ன ஆனா ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருப்ப நீ. பெத்த பிள்ளைய விட உனக்கு ஒரு ரோசம் தான் முக்கியம். அங்கே போய் இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்க 2 பேரும்? இங்க வரடி, உனக்கும் சொல்லிட்டேன். இனிமே இங்க வந்து நின்னுகிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுனீங்கன்னு வையி, இப்ப விட்ட உத நாளைக்கு எங்கிட்ட விழுகுன்னு தெரியாது. காலத்துக்கு எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவேன் பாத்துக்க. ஏதோ வாயாடியா இருந்தேன், சரி பிள்ளைங்க தலை எடுத்துட்டாங்கன்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா நீங்கெல்லாம் துளிர் விட்டுக்கிட்டு வரீங்களா என்கிட்ட? வாயை திறந்தேன்னு வையே மறுபடியும் ஒருத்தி வாழ முடியாது தெரியுமில்ல. அவ்வளவு பெரிய ராக்காயி நானு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு தடவை வரைஞ்சு கட்டிக்கிட்டு அங்கிட்டு இருந்து எங்கிட்டு இருந்தாவது வர்றதை நான் பார்த்து மவளகளை 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுவேன். இருடி இரு, எங்க 2 பேத்துக்கு கேட்கறதுக்கு நானே இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு, இப்பயே போய் என் அண்ணனை கூட்டிட்டு வரேன். உன்னை ஒண்ணுல ஆக்காம விட மாட்டேன்டி. எடி அந்த விளக்க மாட்ட இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியா கூட்டிட்டு வாடி. எந்த கொம்பனாலும் கூட்டிட்டு வா, ஒரே மிதிதான். அத்தனை பத்தி தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். பாடி முதல்ல எவாடி வயிறு எரிஞ்சு சொல்றேன், பெத்த புள்ள வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேடி, இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்க போற பாரு. இப்ப கொடுத்த புதுக்கே நீ எந்திரிச்சு நிக்க முடியுமான்னு தெரியல, நான் அனுபவிக்க போறேனா? போடே. ஏமா வாமா, இவகிட்ட எல்லாம் என்னம்மா பேச வேண்டியது இருக்கு? இப்ப யாரு உங்களுக்கு விருந்து வச்சு உட்காந்துருக்காங்களா? வாங்கடி எந்திரிச்சு வந்துட்டாளுங்க. உத வாங்கணும்னே அங்க இருந்து கிளம்பி. ஐயா அம்மா, ஒத்த உதையில மொத்தத்தையும் முகாதாரத்தையும் கலங்கடிச்சிட்டாரு அம்மா. இந்த பக்கம் நீ வந்து வாழ்ந்துருவ. இருடி இரு, உன்னைய டைவஸ் பண்ண சொல்றேன் என் பையன்கிட்ட சொல்லி. முறைக்கிற நீ வந்தே நீ கண்ணு முடிய நோக்கி விடுவேன். யார் வீட்டுல வந்து யார் அதிகாரம் தோரணை பண்றது? இனி இங்கிட்டு வாங்கடி. 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு. ஒரு இது வேண்டாம், மறுபடியும் எப்படி ஒருத்தர் வீட்டுல போய் முழிக்கிறது வைக்கிறதுன்ற ஒரு அறிவு வேண்டாம். ஆடிக்கிட்டு வந்துட்டாளுங்க ஆத்தாளு மகளும். புள்ளைக்கு அறிவு இல்ல, ஆத்தாளுக்கு அறிவு இல்ல. என்ன குடும்பமா? புள்ளைய வாழ வைக்கணுன்ற எண்ணம் இல்ல, சண்டைய போட்டு அதை கலைச்சு விடுறதுக்கு தான் எண்ணம். ஓ மனமே உள்ளிருந்து அழுவதென்ன? ஏங்க நம்ம இதுல என்ன மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? அதெல்லாம் கவலையே படாதீங்க சரிங்களா? ஐநாவா? என்னடா இந்த தொடப்பக்கட்டா அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது, ரொம்ப வலிக்கிறானே. சரி சரி அப்புறமேட்டுக்கு பேசுறேங்க. ஏற்கனவே வயிறு முட்டை தின்னுட்டு வந்திருக்கேன், செரிக்க முடியாம ஒரு எட்டு நடந்துட்டு வந்திருக்கேன். இவன் வேற. இப்ப நீ ஏன்டா ஓவரா குழஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல போன்ல ஏதோ பொண்ணு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. மாப்பிள்ளை ரெடியா தான் இருக்கு. எனக்காக தானே பொண்ணு பார்த்திருக்கீங்க. நீ கிழிக்கிற கிளிப்புக்கு உனக்கு பொண்ணு பாக்குறதா உனக்கு குறைச்சல் பாரு. என்னையா பொண்ணுக்கு நின்று இருக்கான்? அது ஒண்ணுலடி, என் அக்கா மாவா இருக்கால. அக்கா மாவளா? யாரு? அதான் பொண்ணு விட்ட என் பெரியப்பா மாவ. ஆமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு வரன் இருந்தா ஒண்ணு பாரு. நாங்க அதான் சரி, நம்ம சொந்தத்துலதான் ஆளுங்க இருக்காங்கல்ல, அதான் சரி மாப்பிள்ளை எல்லாம் ரெடியா தான் இருக்கும், நான் பாக்குறேன்னு சொன்னேன். ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை பாரியா பொண்ணு பாரியா? பெத்த பையனுக்கு ஒண்ணு பாக்குறாவே. உன்னையே பாக்குற மாதிரி இல்லடா, இதுல ஒன்ன கட்டிக்கிட்டு வந்து ஒரு புள்ள வேற உன்னைய பாக்கணுமா? அவனே ஒரு பூஸ்டுடா. பூஸ்ட் தானே, ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா. மாட்டுக்கிட்ட இருக்கு, புடிச்சு தாரேன். நல்லா மொட்டக்கு மொட்டக்கு குடி. மாட்டு
மீது நான் குடிக்கிறதா? ஏண்டா கம்முனு செவனேன்னு போன் பேசிக்கிட்டு இருந்தவன பூஸ்ட் வேணுமா ஆலிக்ஸ் வேணுமான்ட்டு என்னடா? யோ அவனுக்கும் ஒரு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவனும் நல்லா இருப்பான், குடும்பம் குட்டியோட ஒரு பொறுப்பு வரும். ஏண்டி இவனுக்கெல்லாம் பொறுப்பு வராதுடி. இவனை ஏதாவது ஒரு புள்ள கட்டுனுச்சுன்னா அந்த புள்ளைக்கு நம்ம மேல வெறுப்பு தாண்டி வரும். யோ என் பையனுக்கு என்னையா குறைச்சலு? அவனுக்கு என்ன வீடு வாசல் இல்லையா, சொத்து சுகம் இல்லையா? ஏண்டி அழகு இல்ல, படிப்பு இல்ல, முக்கியமா சொந்த அறிவு இல்ல, இவனெல்லாம் எந்த பிள்ளாடி கட்டிக்கும்? ஏற்கனவே ஒருத்தன் கூட்டிட்டு வந்ததுக்கு மந்திரிச்சு விட்டுட்டாங்க. இதுல நீ எல்லாம் கூட்டிட்டு வந்தியா உன்னை சமாதியா கட்டிடுவாங்கடா. வாயில வசம்ப வச்சு தேய்க்க பெத்த பிள்ளைக்கு சாப விட்டுக்கிட்டு இருக்கியா? ஏய் வயசான காலத்துலடா நீ எப்ப வேணாலும் எனக்கு கொல்லி வைப்பன்னு எனக்கே தெரியும்டா. அதனால தான் நான் உஷாரா இருக்கேன். ஐயே ரெண்டு பைத்தியக்காரங்க கூட்டியும் பெரும் ரோதனையா இருக்கு. போங்கடா அங்கிட்டு.